ஐயோ, கூட மாடு வந்து ஒத்தாசை பண்ணுன்னு சொன்னா என் அம்மா எங்க போச்சுன்னு தெரியலையே. ச்சே. மா, வாங்க. கூட மாடு வந்து ஒத்தாசை பண்ணுன்னு சொன்னா எங்க போன? பாத்ரூம் போயிருந்தேன்டி. ஆமா, உனக்கு சாப்பிட தெரியும் இல்லன்னா பாத்ரூம்ல போய் உட்கார தெரியும். போ, அடுப்புல சாம்பார் வச்சிருக்கேன் போ. யாரு என்ன இப்படி கொடுமைப்படுத்துறா? ஆமா, வாங்கிக்கிட்டே இருக்கா. வேலை செய்யறதுனா கஷ்டம். யாழி. 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 ஏய். ஏய், யாழி. என்னடி என்ன? யாழி பாத்தீங்களா? இல்லையடி, அவ உன் கூட தான இருந்தா. இல்லக்கா, அவ மேல ஏன் கூட தான் இருந்தா. ஆனா திரும்பி பார்த்தா ஆளையே காணோம். மொட்டை மாடியில போய் பாத்தியா? யாழி. என்னடி? யாழி. என்னங்க? இல்ல மேல இல்ல. இங்க எங்கயாவது இருக்கா? யாழியே காணோம். யாழியே பாத்தீங்களா? அவ இங்க விளையாடிட்டு இருப்பாமா? பாரு. இல்ல அத்த, வீடு முழுக்க தேடிட்டு அவளை காணோம். நல்லா தேடி பாருமா. பாத்து வீட்டுக்குள்ளேயே இல்ல. எங்க போயிட்டான்னு தெரியலையே. அவ எப்படி இங்க இருக்க முடியும்? இருந்த இடத்துக்கே போயிருப்பா. இல்ல, அவங்க போயிருக்க மாட்டா. அவளுக்கு வழி தெரியாது. அவ என்ன சின்ன குழந்தையா? பேச தெரியும்ல, வழி கேட்டு போயிருக்கோம். முதல்ல அவ எதுக்கு போகணும்? அவ ஏன் இருக்கணும்? என்னப்பா இப்படி பேசுறீங்க? பின்னடா, ஏண்டா வளர்ந்த குழந்தைய யாராவது தத்தெடுப்பாங்களாடா? எந்த முட்டாளாவது இப்படி செய்வாங்களாடா? அப்பா, நான் குழந்தை காணுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க தத்தெடுத்தத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. தப்பே அங்கதான்டா இருக்கு. அதனாலதான்டா பேசுறேன். ஏண்டா பிறந்த ஒரு பச்சை குழந்தைய தத்தெடுத்திருந்தா அது உங்களை அப்பா அம்மாவை ஏத்திருக்கும். இருக்கிற இந்த வீட்டை தமிழா நினைச்சிருக்கோம். நீங்க மடத்தனமா இப்படி வளர்ந்த ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்தா அது எப்படி உங்களை அப்பா அம்மாவா நினைக்கும்? அதோட மனசுல வேற அப்பா அம்மா இருப்பாங்க, வேற மனுஷங்க இருப்பாங்க, வேற வீடு இருக்கும், வேற ஊர் இருக்கும். அதுல இருந்து எப்படா வெளியே வர முடியும்? அதனாலதான் அதை தேடி அது போயிடுச்சு. இல்ல, அவ எங்களை புடிச்சு போய் எங்க கூட வந்தா. உங்களை புடிச்சு வரல, அந்த முகாமில் இருக்க பிடிக்காம வந்திருக்குது. வேற ஏதாவது கிடைக்குமான்னு வந்திருக்குது. அது வந்ததுக்கு பின்னால இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்கும்பா. இந்த இடம் அதுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாதால அது பழைய இடமே தேடி போயிடுச்சு. இல்ல புதுசா ஏதாவது பிடிச்ச இடத்துக்கு அது ஓடி இருக்கும். அப்பா, இந்த வீட்டுல அப்படி என்னப்பா குறை இருக்கு அவ வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு? ஏய், இது அவகிட்ட கேட்க வேண்டிய கேள்விடா. அட்ரஸ மாத்தி கேள்வி கேட்கிற. இது பாருங்க சக்தி, நம்ம போய் தேடலாம் வாங்க. தேடுறதுன்னா முகாமில போய் தேடுங்க. ஏன்னா அவ அங்கதான் போயிருப்பா. மாமா, அவங்கள போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயோ இருப்பா. வாங்க சக்தி. அம்மா, யாழினிய பாத்தீங்களாமா? யாழினியா? யார் அது? அதாங்க நாங்க கூட்டிட்டு வந்த குழந்தை. குழந்தையா? அது பொண்ணாச்சே. சரி, பொண்ணுதான். இங்க எது பாத்தீங்களா? இல்லையே, நான் இப்பதாமா தோட்டத்துல இருந்து வரேன், எனக்கு தெரியாது. நீ வேற யார்ட்டேஷன் கேட்டு பாரு. சரி, நம்ம தோட்டத்துல எது பாத்தீங்களா? தோட்டத்துல பாத்துருந்தா சொல்லிருப்பேன்லப்பா. ஐயோ, யாழினி